காலையில சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு கொடுக்கப்பட்டதான தலைப்பு கண்களை ஏறெடுத்து பார். இன்னைக்கு வேத வசனமும் அப்படித்தான். ஏசாயா 42 சொல்லப்பட்டது, என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? என்னை நோக்கி பார் என்று சொல்லி அவர் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அவரை நோக்கி பார்த்து இருளை வெளிச்சமாக்குகிற தேவன், கோணலை செவ்வையாக்குகிற தேவன், காரியங்களை கைவிடாது இருக்கிற தேவன். அப்பா, நீங்க அப்படி செவிடரை கேளுங்க, குருடரை நீங்கள் காணும்படி என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி ஏசாயா 42:18 சொல்லப்பட்டது பிரகாரமாக தேவனாகிய கர்த்தர் நோக்கி பார்க்கும்படியாக இன்னைக்கு அழைத்திருக்கிறார். எடுத்தவர்கள் வாசியுங்கள். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியீனத்தை கற்கும். நீதிமொழிகள் 15:2. கர்த்தருடைய கண்கள் கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் எல்லோரையும் தீயவரையும் நல்லது செய்வர்களையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. தேவனுடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார், நாமளும் அறிந்திருக்கிறோம். தீயோரையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், நல்லோரையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். தன் பார்வையை, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவரை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் செய்கிற சகல காரியங்களையும் தம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஒரு 2 நபர்களை வேதத்தில் இருந்து உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசியுங்கள். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாய் இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தையும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய கண்கள் யாரை ஏறெடுத்து பார்க்கிறது? வேதத்திலே கண்களை குறித்து நிறைய இடத்துல இருக்கிறது. தன் கண்களின் ஒளி தன் இருதயத்தை பூரிப்பாக்குமாம். கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 22:12 சொல்லுகிறது, கர்த்தரின் கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி. நீதிமொழிகள் 6:17 சொல்லுகிறது, மேட்டுமையான கண்களை கர்த்தர் அருவருக்கிறார் என்று சொல்லி. அப்போ நம்முடைய கண் வானங்களையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி நான் அவரையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். இந்த இடத்துல தாவீதின் கண் ஒரு நிமிடம் நாம் தாவீதை நினைவுக்கு கொண்டு வரும்படியாக இந்த நேரத்திலே ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. அப்பதான் இந்த மெசேஜ் உங்களுக்கு புரியும். தாவீது என்ன செய்கிறார் என்று சொன்னால், தாவீது சிறு வயது தொடங்கி ஒரு மந்தையை மேய்த்து கொண்டு இருக்கிற தாவீது வனாந்தரத்திலே நடந்து கொண்டு இருக்கும் போது தன் தேவனாகிய கர்த்தர் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்ட தாவீது அவர் என்ன செய்கிறாராம், கர்த்தருடைய வலது வருஷத்திலே தாவீது நிற்கிறார். கர்த்தருடைய வலது வருஷம் இப்படி இருக்கிறார் என்றால் தாவீது அந்த சைடிலே இருக்கிறார். அவன் செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆராய்ந்து அறிந்து கொண்டு இருக்கிறார். வனாந்தரத்திலே நடந்து திரிகிற தாவீது, ஆடுகளின் பின்னே நடந்து திரிகிற தாவீது, ஆடுகளுக்கு தன் எப்படி மேய்த்து அதற்கு தண்ணி காட்டி அதை எப்படி மேய்த்து அது பசி இல்லாதபடி தன் ஆடுகளுக்காக தன் நேரத்தை செலவழிக்கிற தாவீது ஒவ்வொரு நேரத்திலையும் அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நேரம் கிடைக்கும்
போதெல்லாம், ஆடுகள் ஒன்றாக மேய்ந்து கொண்டு இருக்கும் போதெல்லாம், ஆடுகளின் பின்னே நடந்த தாவீது கோலை கையில வைத்து கொண்டு ஆடுகளுக்கு பயம் உண்டாக்கும்படியாக கோலை வைத்து தன்னுடைய நேரத்தை ஆண்டவரோடு செலவு செய்து கொண்டிருந்தான். அப்போது ஆண்டவருடைய வலது வருஷத்திலே தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டான். ஒரு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தாவீது தன்னுடைய இருதயத்திலே அவரை நினைத்து, அவரை பாடி, கிடைக்கிற கிண்ணறத்தை எடுத்து, சுரமண்டலத்தை எடுத்து தேவனுக்கு பிரியமானவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடு மேய்க்கும் போது, ஆடு மேய்ப்பது ஒரு அருவருப்பான தொழில். அந்த தொழிலிலே ஒரு சிவந்த, ஒரு நிறமுள்ள ஒரு வாலிபன் வெட்கப்படாமல் கர்த்தருக்காக, கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறுவதற்காக, கர்த்தருடைய வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படிக்கு கர்த்தருடைய கரத்திலே அவன் அடங்கி இருந்திருக்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த தாவீது தான் ஒவ்வொரு இடத்திலும் நான் நந்தி சந்தி மதியான வேளையிலும் துதித்து கொண்டிருப்பேன் சொன்ன தாவீது, தேவனாகிய கர்த்தர் அவருடைய வலது வருஷத்தில் இருக்கிற தாவீதை உயர்த்தின போது தாவீது உடைய பக்கத்துல தேவனாகிய கர்த்தர் வந்துட்டா. இப்போ உங்களுக்கு புரியும்படி சொன்னா, இன்ன வரையிலும் நன்மை செய்து கொண்டிருந்த தாவீது, கர்த்தருடைய வலது பக்கத்துல இருந்த தாவீது, நன்மை செய்தவனாய் இருந்த தாவீது, இப்ப தாவீதுடைய வலது கரத்துக்கு கர்த்தர் வந்து விட்டான். அல்லேலூயா. புரிந்ததுங்களா? இப்போ நான் தாவீது, கர்த்தர் என்னோடு கூட இந்த இடத்துல இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு புரியும்படியா ஒரு இமேஜ் சொல்றேன். கர்த்தருடைய வலதுகரம் இந்த பக்கம் இருக்கிறது, இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். தாவீது கர்த்தருடைய வலது வருஷத்துல இருக்கிறார். அவன் ஒரு அருவருக்கத்தக்க செயல்களை செய்தாலும் தேவனாகிய கர்த்தர் அவரது கோலும் அவன் தடியும் அவரை தேற்றி கொண்டு இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழும் போது கர்த்தர் என்ன பண்ணுகிறார், இந்த பக்கம் வந்து தாவீதுக்கு வலது வருஷத்திலே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவன் நம்பிட்டான், நீங்க என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியா நான் நசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி தாவீதுக்குள்ளே ஒரு தைரியம் வந்து விட்டது. இன்றைக்கு என்ன சொல்லுகிறோம் என்றால், நாம் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் போது, நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியங்கள் நமக்கு தேவனுக்கு முன்பாய் இருக்கும் போது, நாம் எப்பவும் தேவனுடைய வலது வருஷத்திலே உட்கார்ந்து இருக்கிறோம். நாம் செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு மேன்மையா இருக்கும் போது கர்த்தர் நமது வலது வருஷத்திலே வீற்றிருக்கிறார். அவர் என் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறபடியால் நான் நசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆணித்தரமாக நம்ம சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்க. பாவம் செய்ய முடியாதபடிக்கு தேவனோடு உறவு கொண்டே இருக்கிற தாவீது சொல்லுகிறார், நீங்க என் வலது வருஷத்தில் இருக்கிறீங்க டாடி, தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லி, நான் மனுஷனை கண்டு பயப்பட மாட்டேன், மனுஷனை என்னை ஒன்றும் செய்யாது, ஏன்னா நீங்க என் வலது வருஷத்தில் இருக்கிற. அப்படிப்பட்ட ஒரு தாவீதுக்கு வந்த நிலைமை என்ன தெரியுங்களா? அவன் நந்தி சந்தி மத்தியான வேளையிலெல்லாம் துதிப்பதை, அரண்மனைக்குள்ளே வரும்போது, ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளே வரும்போது, அந்தி சந்தி மதியான வேளையை அவன் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டு இருந்தான். அவன் காலையில் எழுந்திருந்தாலும் துதித்து கொண்டு இருப்பான். அவனுடைய துதி எப்பொழுதும் தேவனுடைய துதியை சொல்லிக்கொண்டே இருப்பான். தேவனை துதித்து கொண்டு இருக்கிற தாவீதுக்கு இன்றைக்கு துதிக்க நேரம் இல்லாதபடி, ஏனென்றால் வனாந்தரத்தில் வாழ்ந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்பட்டது தேவ பிள்ளைகளே. ஆனால் அரண்மனைக்குள்ளே வரும்போது தேவன் அவன் நடத்தின விதங்களை அவன் அறியாதபடிக்கு தன் கண்களை வேசிகள் இடத்துல ஏறெடுத்து பார்க்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு தாழ்மையில் இருந்து நம்மை உயர்த்தின கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு காரியங்கள் ஆசீர்வாதங்கள் கூட 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 இன்னும் அதிகமாய் துதிக்கணுமே தவிர, நீதிமொழிகள்ல சொல்லிக்கிற நிறைய வசனங்கள் சொல்லுகிறது, நான் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமடக்கி கொடுக்கட்டும், நித்திரை செய்யட்டும் என்பாயோ, இன்னும் கொஞ்சம் தூங்கணும் அப்படின்னு சொல்லி சாலமோன் சொல்லுகிறான். ஆனா அப்போ அந்த இருந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை எடுத்து வாசிக்கிறவனா தாவீது காணப்பட்டான். அன்றைக்கு இருந்த தாவீது அன்றைக்கு அரண்மனைக்குள்ளாக வரும்போது பாவம் உள்ளே வந்து விடுகிறது. அவன் கண்களை தேவனிடத்திற்கு ஏறெடுக்க பார்க்க மறந்து விட்டான்.
ஆடம்பரம் உள்ளே வந்ததாலே, உலகம் உள்ளே வந்ததாலே, மாம்சம் அவனை ஆட்கொண்டதாலே தன்னுடைய நோக்கத்தை தவறுவிட்டான், தன்னுடைய இலக்கை மறந்து விட்டான். நான் அவருடைய வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்கிற வார்த்தையை அவன் மீண்டும் மீண்டும் உச்சரித்துக் கொண்டு பாவத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அரண்மனைக்குள்ளே ஆடம்பரமான வாழ்க்கை, ஏகப்பட்ட சேவகரும் உண்டு, மந்திரிமாரும் உண்டு. தேவனாகிய கர்த்தர் பயன்படுத்துகிற விதங்களை அவன் ஆராய்ந்து தெரியாதபடி, கர்த்தரை துதிக்க மறந்தபடி அந்தி சந்தி மதியான வேளையிலே துதித்துக் கொண்டிருந்த தாவீது இடத்துக்கு, தேவன் சொல்லுகிற இடத்திற்கு போகவில்லை என்றால் மற்றவர்களை பார்க்க நேரிடும். அதுதான் இந்த உதாரணம். அவன் போருக்கு போக வேண்டிய நேரத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, சத்துருக்களோடு போராடி ஜெயித்து கொடுக்க வேண்டிய நேரத்தை அவன் தவறுவிட்டானே. எவ்வளவு பரிதாபம்! ஒரு கூட்ட ஜனங்களுக்காய் நிற்பதை நாம் தவறு விட்டோமானால், ஒரு கூட்ட ஜனங்களுக்காக நாம ஜெபிப்பதை தவறு விட்டோமானால், அந்தி சந்தி மத்தியான வேளையிலே ஆண்டவருக்காக ஓடுவதை விட்டு விட்டோமானால், வேதத்தை நேசிக்க மறந்து விட்டோமானால், வேதத்தை மறந்து விட்டோமானால், இன்றைக்கும் நம்முடைய பார்வை எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது? அழிந்து போகிற ஆத்துமாக்களை மீட்டெடுப்பது யார்? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பிலை நிற்பது யார்? அழிந்து போகிற பிள்ளைகளுக்காக யார் உருவ நடந்து நீர் உற்றாக்கி கொள்ள முடியும்? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படித்தான் அந்த தாவீது அந்தி சந்தி மதியான வேலை விட்டு தான் செய்ய வேண்டிய, தனக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டிய நேரத்தை தவறிவிட்டான். உப்பரிகை என்று சொன்னால் ஒரு மேல் தளம், மேலே சென்று விட்டான். தேவனாகிய கர்த்தர் அவனை உயர்த்த 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 மேலே சென்று, மேலானவைகளே நாடுங்கள், கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் என்று சொன்ன வசனத்தை மறந்தவனாய் கீழ் நோக்கி பார்க்கிறான். உப்பருகையின் மேல் இருந்தாலும் அவன் வானத்தை நோக்கி தன் கண்களை ஏறெடுத்து, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வந்து கொண்டு இருக்கிறது என்பதை அவன் மறந்தவனாய் உப்பருகையிலிருந்து கீழானவைகளை நோக்கி, பாவத்தை நோக்கி பார்க்கிறான். அங்கே ஒரு, நீங்க இங்கிலீஷ் வேத பாடத்தில் படிச்சான், ஒரு பியூட்டிஃபுல் லேடி, ஒரு அழகிய தேவதையை அவன் காண்கிறான், இச்சைக்குள்ளாக ஆகிறான். அரண்மனை வாழ்க்கை என்பது, ஆடம்பர வாழ்க்கை என்பது பாவத்தை குறிக்கிறது. இன்றைக்கு நம்ம ஒன்றும் இல்லாத இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துகிற விதம் வேறு. நமக்குள்ளே ஆசீர்வாதங்களை கட்டளையிட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை வேறு விதங்களாய் மாறுவது நமக்கே தெரிகிறது. ஆராய்ந்து பார்ப்போமா? அப்படிப்பட்ட நேரத்தை தேவனாகிய கர்த்தரிடத்தில் அவன் கொடுக்காதது எவ்வளவு பெரிய பாவத்தை உண்டாக்கிச்சு பார்த்தீங்களா? தன் நேரத்தை கொடுக்கவில்லை ஆண்டவருக்காக. உப்பரிகையின் மேல் ஏறுவதற்கு அவனுக்கு நேரம் இருந்தது, உயர்த்தன கர்த்தரை மறப்பதற்கு அவனுக்கு ஒரு நேரம் வந்தது. அப்படித்தான் அந்த கன்னியை நோக்கி பார்த்தான். ஆனால் அதற்கு முன்பதாக நீங்க 2 சாமுவேல்ல பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கை பெட்டியை அவன் பயந்தவனாக ஓபேத் ஏதோம் வீட்டில் இருந்து 3 மாதம் வைத்திருக்கும் போது அவன் பயப்படுகிறான். தாவீது உடன்படிக்கை பெட்டியை பார்த்து அவன் பயப்படுகிறான். தேவனோடு உடன்படிக்கை, ஏனால் உடன்படிக்கை என்பது தேவனுடைய ரத்தமும் நம்முடைய ரத்தமும் ஒன்றாக கலப்பது ஒரு உடன்படிக்கை. அதுதான் அந்த காலத்தில் உடன்படிக்கை பெட்டி வேதத்தை சொல்லுகிறது. அந்த உடன்படிக்கை பெட்டியை உடன்படிக்கையாக இருந்த தாவீது, அப்படி அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பயந்த தாவீது இன்னைக்கு உடன்படிக்கையை மீறுகிறவனாய் காணப்படுகிறான். அப்படிப்பட்ட தாவீது, யோபு சொல்லுகிறார் 31:1, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி என்று சொல்லி யோபு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறான். என்னுடைய மனம் என்னை வெறுத்து தள்ளினாலும் நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன் டாடி. நான் எந்த ஒரு பெண்களையும் பார்க்க மாட்டேன், எந்த ஒரு கண்ணையும் நினைவாய் இருக்கவே மாட்டேன் என்று சொல்லி யோபு முடிவெடுத்திருக்காங்க. ஆனால் தாவீது மறந்து விட்டான். இதோடைய பாவத்தின் விளைவு என்னவென்றால், பச்சை பாலின் இடத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறது. தாவீதின் வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து ஒரு சிறு குழந்தையாய், ஒன்றும் அறியாத பாலகனாய் அடிக்கப்படுகிறார். நீங்க இந்த வேதத்தை அதுக்கப்புறம் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பச்சை பாலுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது.
உரியாவை கொள்ளுகிற ஆவி தாவீதுக்குள்ளே வந்து விட்டது. நிர்விசாரமான ஆவி, கொலைவெறி ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி உள்ளே கடந்து வருகிறது. உடன்படிக்கையை மறந்தவனான் அவன். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ஆடி பாடி திரிந்த தாவீது தன்னுடைய மனைவி மீகால் அவனை அற்பமாய் எண்ணப்பட்ட போதும் அவன் பயப்படாத தாவீது ஒரு மனைவி, ஒரு வேசியின் இடத்திலே அவன் பிரவேசித்த போது அவனுக்குள்ளே பல விதமான ஆவிகள் வந்து விட்டது. உரியாவை கொள்ளுகிறான். மொத்தமா நடந்த உரியாவை கொள்ளுகிறான். அவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டு இயேசு குழந்தையாய் இடத்துல நீங்க ஒப்பிட்டு பாருங்க. இயேசு என்ன செய்தார்? 33 ஆண்டுகள் நமக்காக உயிரோடு இருந்து ஊழியம் செய்து அவர் அடிக்கப்பட்ட ஒரு பாவம் தெரியாதவருக்கு, பாவம் செய்யவே தெரியாது. இன்னைக்கு தாவீது வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அப்படித்தான் அடிக்கப்பட்டார். ஒரு குழந்தை அடிக்கப்படுகிறது, ஒன்றுமே இல்லையாத அந்த பிறந்த குழந்தை செத்து போயிடுச்சு. இன்னைக்கு அப்படித்தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒன்றுமே செய்யாத, பாவத்தையே பார்க்காத சுத்த கண்ணன் இந்த குழந்தையை போல மரித்து இருக்கிறாரு. தாவீதுடைய குழந்தை மரித்ததற்கு அப்புறம்தான் அவனுக்குள்ளே ஒரு புது பலன் வந்தது. இந்த குழந்தைக்காக உபவாசம் இருந்து படுக்கையோடு தரையில படுத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவனோடு பேசுகிறதை, அவனோடு உருவாடுகிறதை அவன் உணர முடிந்தது. புது பலன் அடைந்து எழுந்து அவனுடைய உபவாசத்தை விட்டு மறுத்து விட்டது இந்த குழந்தை. இதற்காக இனி நான் உட்கார்ந்திருக்க முடியாது என்று சொல்லி தன் வேலைகளை பார்க்கிறான். நாம் பாவத்தில் விழுகலாம், பாவத்தை மேற்கொள்ள முடியாதபடி சில நேரத்தில் போய்விடலாம். ஆனால் ஒரு இரவிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும் என்றால் அவன் தரையிலே படுத்திருந்தவனாய் காணப்படுகிறது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தரையிலே படுத்து தன் படுக்கையை நனைத்து கொண்ட தாவீது ஒரு மாற்றங்களை அடைகிறான் ஒரு ராத்திரியிலே. அப்படித்தான் யாக்கோப்பு என்கிற ஒரு மனிதன் யாப்போக்கு என்கிற நதியிலே தனித்து தன் குடும்பங்களை எல்லாம் அகற்றி அவன் ஒரு ராவிலே தேவ தூதரோடு போராடி மேற்கொண்டான். தேவஜனமே, இன்றைக்கு நமக்கு நிறைய வாழ்க்கை தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தி உங்களுக்கு புரிந்ததோ இல்லையோ, ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் உணர்த்தின வார்த்தைகளை நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன். அடுத்ததாக நீங்க லூக்கா 16 அதிகாரத்துல வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 20, 21, 22 நீங்க வாசித்திருக்கீங்கன்னா லூக்கா 16, 20, 21. லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அல்லேலூயா. தன் கண்களை ஐஸ்வர்யவான் ஏறெடுத்து பார்க்கிறான். இங்கே ஒரு பாவத்துக்கு தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். இனி பாவத்திலே வாழ்ந்து மரித்த ஒருவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஒரு ஐஸ்வர்யவான், அரண்மனையிலே வாழுகிறவன், ஆடம்பர வாழ்க்கை வாழுகிறவன், தன் நினைத்ததை சாப்பிடுகிறவன், தன் நினைத்ததை நடத்தி காட்டுகிறவன், அவன் ஒரு உலகத்திலே அவன் ஐஸ்வர்யமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன் ஒரு நாள் மரிக்கிறான். அவன் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைக்காய் காத்து கிடக்கிற ஒரு நாயை போல லாசரு மரித்து இருக்கிறான். அங்கேயே காத்து கிடக்கிறார். இருவரும் மரிக்க நேர்கிறது. இந்த அதிகாரங்களை எல்லாம் நீங்க அநேக முறை வாசித்திருப்பீர்கள். தேவனாகிய கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை உணர்த்தின வசனம் என்ன என்று தெரியுமா? அவன் தன் தன்னுடைய நெகத்தோட நுனியில எவ்வளவு தண்ணி பிடிக்கும் யோசித்து பாருங்க. இப்படி தொட்டா அதுல எவ்வளவு ஒரு டிராப்ல எவ்வளவு வரும். அந்த இதை கொண்டு என் தொண்டையில வைங்க, என்னுடைய நாவுல வைங்க, அக்னியில எரியுன்னு சொல்லி அவன் தேவனை நோக்கி அப்பத்தான் ஏறெடுத்து பார்க்கிறான். கீழே இருந்து அவன் மேலே நோக்கி பார்க்கிறான். தன்னுடைய பாவத்தில் இருந்து மறித்து அவன் மேலே நோக்கி பார்க்கும் போதுதான் தெரிகிறது ஆபிரகாமுடைய மடியிலே படுத்திருக்கிற லாசருவை காண்கிறான். இந்த பூமியிலே நாம் தரித்திரமாய் வாழ்ந்தாலும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்தாலும், தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கிற வாழ்க்கை, நம்முடைய சரீரம் பலனுள்ளதா இருந்து
இருந்தாலும், ஆத்துமாவிலே பலன் இல்லாமல் இருந்தாலும், நம்முடைய சரீரத்தில் வியாதிகள் இருந்தாலும், நம்முடைய வறுமை நம்மளை வாட்டினாலும், தேவனுக்காய் வாழுகிற பிள்ளைகளாய் மாறும்போது நாம் ஆபிரகாமில் மடியிலே படுத்திருப்போம். ஒரு நாள் அவருடைய வருகையிலே அவர் மேகத்தோடு தூதரோடு வரும்போது நாம் ஆபிரகாமின் சந்ததி, நம்முடைய தகப்பன் என்று நாம் வேதத்திலே நாம் சொல்லுகிறோம். ஆனால் இப்படி நடக்கவில்லை என்றால் ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி வேதத்திலும் சொல்லப்படுகிறது. இந்த லாசரு மரித்ததை இந்த ஐசுவரியமான் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். ஐயோ ஐயோ, இந்த அக்னியில நான் வெந்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய சகோதரன் நீ அழிய போறாங்களே, அவங்களுக்கு என்னை அனுப்புங்க, நான் போய் சொல்றேன். இந்த மோசே கொடுத்த நியாய பிரமாணத்தை நான் சொல்றேன். இப்படி எல்லாம் அக்னியில எரியும். இந்த பரலோகத்துல பார்த்து நாம் அதுக்கும் ஆயத்த மாலைகளை நீங்க செய்யுங்க, இனி நரகத்துக்கு வராதுங்கன்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி அந்த ஐஸ்வர்யம் கெஞ்சுகிறான். பிளவு கெஞ்சுகிறான். என்னுடைய ஜனங்கள் அழிகிறார்களே, என் ஜனங்கள் வீணாய் போகிறார்களே, என்னுடைய சொந்தங்கள் அழிந்து போகிறது. யார் இவர்களை மீட்கக்கூடும்? யார் இவர்களுக்கு உபதேசிக்க கூடும்? நான் அனுபவித்தவர்களிடத்துல சொன்னால் கேட்பார்கள் என்று சொல்லி அப்பொழுது கெஞ்சி பிரயோஜனம் இல்லை. தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக பிள்ளைகள் இன்றைக்கு பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. அநேக காலேஜில் இன்னைக்கு எவ்வளவு வேகம் வெளியே சொல்ல முடியாதபடி இன்னைக்கு கஞ்சா பொருள் விற்கப்படுகிறது. நிறைய காலேஜ் இதுல பெயர் லிஸ்ட்ல இருக்கு, பெரிய பெரிய காலேஜ் எல்லாம். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இந்த பிள்ளைகளுக்கா யாரு செவிப்பது? யார் திருப்பில இருப்பது? இன்றைக்கு நாம் மேலே போய்விட்டால், ஆபிரகாம் மடியிலே நாம் இருந்து விட்டால், அந்த விசுவாசம் நமக்கு இருந்தால் கட்டாயம் நாம் போவோம். ஆனால் கீழே இருக்கிற இந்த ஜனங்களுக்காக யார் பரிதவிக்கிறது? மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறேன்னு சொல்லி இயேசு கண்ணீர் விடுகிறாரே. நம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன். பாவத்தில் இருந்தாவது இனி வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, இனி நான் உங்களை ஏறெடுத்து பார்க்கிறேன். என் கூட்ட ஜனங்களுக்காக ஏறெடுத்து பார்க்கிறேன். என் சொந்த ஜனங்களுக்காக ஏறெடுத்து பார்க்கிறேன். என்னுடைய சபை மக்களுக்காக நான் ஏறெடுத்து பார்க்கிறேன். என்னுடைய மாலை பிள்ளைகளுக்காக ஏறெடுத்து பார்க்கிறேன். இவர்கள் என்னை இந்த அக்கனியில எரிக்கிற அக்கனிக்கு வரக்கூடாது என்று சொல்லி நான் இப்பொழுது திறப்பிலே நிற்கிறேன் என்று சொல்லி நாங்கள் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியாய், ஆபிரகாமின் பிள்ளைகளாய் அவர் மடியில இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் விரும்புவதை நாம் செய்ய முடியுமா? அவருடைய சித்தத்தை நாம் செய்ய முடியுமா? இன்னொருத்தன் ஆயக்காரன், பரிசை ஆயக்காரன் என்பவன் வரி வசூலிக்கிறவன், டாக்ஸ் கலெக்டர், மக்களால் அருவருக்கப்படத்தக்கவன், கந்து வட்டியை கரெக்டாக அவர்கள் வாங்குகிற ஒரு கூட்டம். அதில் உயிர் போனாலும் அவர்கள் கவலைப்படுவதில்லை. அப்படி ஒரு ஆயக்காரன் இடத்துல சமாதானம் இல்லை. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்க அவனுக்கு மனதில்லை. அவன் ஏறெடுத்து பார்க்க அவனுக்கு மனமே இல்லை. நெஞ்சிலே அடித்துக் கொள்ளுகிறான். நான் பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவனே இல்லை, இவனே நீதிமான ஆக்கப்பட்டவனா என்று சொல்லி அவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய எப்படி என்று சொல்லி நீங்க புரிந்து கொள்ளுவீர்களோ என்று எனக்கு தெரியாது. ஒரு வாரம் நான் ஆண்டவர் இடத்துல காத்திருந்து ஒரு வசனத்தை கூட கர்த்தர் எனக்கு காண்பிக்கல. நேற்று நைட்டு ராவு முழுவது எனக்கு பயங்கர பிஸி. என்னால நான் ஜெபிக்கவும் முடியல. ஆனால் ஆண்டவரே, நான் போய் நிற்கும் போது நீங்க என்ன எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறீங்களோ என்று சொல்லி இன்னைக்கு அதிகாலையிலே தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய கண்களை ஏறெடுத்து என்னை பார் என்று சொல்லி ஒரு வார்த்தை எனக்கு குத்தப்பட்டது. அந்த வார்த்தையோடு தேவன் நான் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி அவர் இச்சைகளை குறித்து காட்டினார். உடனடியாக நான் எழுதி கொண்டேன். இச்சைகளை குறித்து, இந்த பிள்ளைகளுக்கு திறப்பிலே நிற்பதை குறித்து, ஆடம்பர வாழ்க்கையிலே அழிந்து போகிற மக்களை குறித்து தேவனாகிய கர்த்தர் ஒரு பாரத்தை ஏற்படுத்தினார். எனக்கு இப்படித்தான் புரிந்தது. ஆனால் உங்களுக்கு நான் சொல்வது எப்படி புரியுதோ என்று சொல்லி எனக்கு தெரியாது. நீங்கள் தேவனோடு அப்படியே அடங்கி இருக்கும் போது, தேவனோடு பேசிக்கொண்டு இருக்கும் போது உங்கள் இருதயத்திலே நிச்சயமாய் கொழுந்து விட்டு எரியபடி தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வார். தேவ பிள்ளைகளே, படிப்பட்டதான கிருபைகளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்று அவரும் ஆசைப்படுகிறார். நாம் விரும்பி கேட்டால் அவர் செய்ய அவர் வல்லவா இருக்கிறார்.
அல்லேலூயா. தாவீது நேரத்தை கொடுக்க மறந்தான், பாவத்திலே விழுந்தான். ஐஸ்வர்யவான் தன்னுடைய தின்பண்டங்களை லாசருக்கு கொடுக்க மறுத்தான், அக்கினியிலே எரிந்தான். ஆயக்காரன் சமாதானத்தை இழந்தான், தேவனிடத்திலே சமாதானத்தை பெற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லாம் ஒரு விதமான பாவத்திலே அடிபட்டு இருந்தாலும் தன் கண்களை தன் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்த்து ஆறுதல் அடைந்தார்கள். இன்றைக்கு நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண்களின் ஒளி வெளிச்சமாய் இருந்தால் நம்முடைய பாதைகளும் வெளிச்சமாய் இருக்கும். தேவனாகிய கர்த்தர் எதை நோக்கி பார்க்க வேண்டும் என்று நம்மிடத்துல பேசி இருக்கிறார். கண்களை மூடி ஒரு நிமிடம். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரிக்கிற ஐயா. அப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை ஐயா. யாக்கோபுடைய முகத்தை வெட்கப்படையாது செய்த தேவன், அவனுடைய முகம் செத்து போகாதபடி செய்த தேவன் ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில மை நோக்கி பார்க்கிறையா. மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லையே ஐயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென் ஆண்டவரே. மை பார்த்த முகங்கள் ஆண்டவரே, நாங்கள் பிரகாசிக்க எழும்ப கர்த்தர் உதவி செய்யும். அநேக ஆண்டவரே பிள்ளைகளுக்காக திருப்பிலை நிற்கிறோம். இதோ பூமியின் மீது அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீங்களப்பா. அவியாத அக்னிக்குள்ளே ஆண்டவரே எங்கள் மக்கள் போய்விடாதபடி உம்முடைய அக்னியை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஆவி அனல் உள்ளவர்களாய் உம்மிடத்திலே வர கர்த்தர் எங்களுக்கு பலன் செய்தையா. ஆமென் ஆண்டவரே. இந்த நீர் கொடுத்த அந்த நல்ல நன்னாளுக்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த பிள்ளைகள் வந்த வண்ணமாய் போய்விடாதபடி எதை நோக்கி பார்க்கிறோம் அப்பா? எங்களுடைய மேட்டுமையான கண்ணை எதை நோக்கி பார்க்கிறது ஐயா? இருதயத்தின் விசனத்தில் இருந்து நாங்கள் எதை நோக்கி பார்க்கிறோம்? சமாதானம் இல்லாமல் இருந்து எதை நோக்கி பார்க்கிறோம் அப்பா? மக்கள் கொடுக்க வேண்டிய நேரத்தை மறந்து எதை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம்? என் தேவனாகிய கர்த்தர் உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உண்மையே நாங்கள் நேசிக்கிறையா, உண்மைத்தான் நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு அரணான கோட்டை. நாங்கள் உட்கார்ந்து இருந்தாலும் எழுந்திருந்தாலும், நாங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான கிருபைகளை எங்களுக்கு செய்ததும் நாமே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றும் உடைய பாதப்படி வைக்கிறோம். துதியை நன்மையுமே நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.